அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருப்பதாகவும் அடுத்த 48 மணி நேரத்தில் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்துல கனமழை தொடரும் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 24ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நேற்றைய தினம் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மழைக்கு பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தமட்டில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.